என்ன வந்து கேனை திட்டான். கேன் என்னன்னா டேம்பர்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம கேட்கணும். இந்த மாதிரி ஆசனாலாம் பண்ணுவோமே. அப்புறம் ஒன்ன மாதிரி என் வீட்டில் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், ஒரு லூசு பையன். ப்ரோ இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமா ப்ரோ? எங்க 2 பேருக்கும் ஒரு டவுட்டு, யாரு நல்லா சிம்பு வாய்ஸ் பேசுவா அப்படின்னு. ஆனா நேத்து என் ஃப்ரெண்ட் என்ன கேனு திட்டானா, கேனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. சரியா? அங்க நிக்கிறான் பாரு, அவன் தான், அவன்கிட்ட கேளு. ஓகே, அதான் நேற்று எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. என்னை வந்து கேனை திட்டான். கேன் என்னன்னா கேனா பொண்ணா? கேனா கேர்ள் இல்ல, கே. தெரியலையா உங்களுக்கு? உங்களை யாரும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னது இல்லையா? என்னடா பண்ணீங்க இப்ப? என்ன பண்ணிட்டு அது எப்படி பப்ளிக் பிளேஸ் நீங்க யூரின் போலாம்? நாங்க வந்து சுகாதாரத்துறையில இருந்து வந்திருக்கோம், உங்களெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். சுகர் பேஷண்ட்னா யூரின் போலாமா பப்ளிக் பிளேஸ்ல? சரி நான் சொல்றதை கேளு. டேய் நான் சொல்றதை கேளுடா. சரி சும்மா தான் சொல்லு. சரி சும்மா தான் சொன்னேன். பாத்து உடம்பு பாத்துக்கோங்க. டேய் நான் அவசர வேலையா வெளில போறேன். என்கிட்ட ஜெட்டி இல்ல, உங்ககிட்ட ஒரு ஜெட்டி இருக்கான்னு கேளு. நான் அவசரமா இப்போ வெளில போகணும். ஓகே, நான் வெளில போகணும் இப்போ அவசரமா. உங்கள்ட்ட அந்த ஸ்பேர் ஜெட்டி ஏதாவது இருக்கு? என் ஜெட்டியில ஓட்ட வந்துச்சுன்னு சொல்லு. ஜெட்டில ஓட்ட வந்துச்சு, அதான் டக்குன்னு போட்டுக்கிறதுக்கு. புரியல, கலாய்க்கலாம். நான் என்ன கலாய்க்கிறேன்? எந்த ஓட்ட வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன தப்பா ஏதாவது கேட்டனா? சரி ஆட்டோ வருமான்னு கேளு. ஆட்டோ வருமா இப்போ? எங்க வேணாலும் போலாமா? சிட்டில எங்க வேணாலும் போலாமா? தெளிவா போய் சொல்றீங்க. சரி இனிமேல் பப்ளிக்ல எல்லாம் உச்சா போவாதீங்கன்னு சொல்லு. சரி நீங்க பப்ளிக் எல்லாம் ஊத்தாலாம் போறீங்க. உடம்பு பாத்துக்கோங்க சொல்லு. ஓகே, அவங்க 2 பேரும் வராங்கல்ல, அவன் என்ன பண்ணோம், அவங்க தோல்ல தட்டிட்டு டே சின்ன பையா ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டியா அப்படி கேளு. சரியா? அப்படியே அவரு முன்னாடி நடந்து போயிட்டு கேளு. சரியா? பின்னாடி பேரா அதான் கேளு. சரி அது சின்ன பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு நான் தூக்கின்னு போயிடுவேன், கடைச்சின்னு போயிடுவான்னு சொல்லு. டேய் சின்ன பையா, அவனை தூக்கின்னு போயிடுவா. என்னடா ஊன்ற, உங்க அப்பா அம்மா தேட மாட்டாங்களா? அவனை தூக்கி குட்டி பையாடி என்னடா தூக்கிட்டு போடுறேன். ஏன்டா வீட்டுல ஏன்டா அவனை தூக்கிட்டு போக சொல்றேன்? வாடா நீ வாடா. கண்ணாடி 3D கண்ணாடி பாக்குறியா? ஓகேடா மச்சான், இப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ வந்து ஊமை ஓகேவா? அவங்ககிட்ட வந்து டயப்பர் கேட்கணும். டயப்பர் பேம்பர்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம கேட்கணும். ஊண்டதான் சொல்லு. எங்கடா உள்ள போய் ஒளிஞ்சுக்கனா? இவ்வளவு கேக்குறான்ல, மாஸ்க் தர்றானா? டயப்பர் தான்டா அது. டயப்பரா? அவன் டைப் பண்ணி காட்டானா? அந்த ஜிபே போடுறான்டா. வாங்கிட்டான்டா. ஐயோ ஆடு. அந்த ஃபோன் பேசிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு அண்ணா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேளு. அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா? ஒன்னா யோகா கிளாஸ் பண்ண சொல்லு. ஒன்னா யோகா கிளாஸ் தான் போயிருவோமே. பாத்துருக்கேன். ஜெய் கைலாஸ்னு யோகா கிளாஸ்க்கு போயிருக்கோமே, ஞாபகம் இருக்கா? பார்த்த மாதிரி இருக்கு. மாஸ்க் கழட்டுங்க. பாத்துருக்கேன். இப்போ யோகா கிளாஸ் போறீங்களான்னு கேளு. இப்போ போறீங்களா? கூட அண்ணன் ஒருத்தர் வருவாரு, அவர் வராரா? உங்க வைஃப் வராங்களா கேட்க? இந்த மாதிரி ஆசனாலாம் பண்ணுவோமே, இன்னும் ஃப்ளெக்சிபிளா இருக்கு. உங்க முதுகு வலி போயிடுச்சான்னு கேளுடா. இப்போ முதுகுவலிலாம் போயிடுச்சா? இப்போ டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்றேன். தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ்ண்ணா, பை. டேய் மச்சான், அந்த ஸ்கூல் பையன் வாங்கல, அவனை நிப்பாட்டி நீ காலையில இருந்து என்ன பண்ணியோ அதை ஃபுல்லா சொல்லு. அவன் திருப்பி கேள்வியே கேட்க கூடாது. காலைல ஏஞ்சி 6 மணிக்கு ஏஞ்சேன்டா. ஏஞ்சி 6:30க்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு அந்த அங்கிள்ஸ்லாம் குடிப்பாங்கல்ல டீ, கிரீன் டீ, அது குடித்தேன். எனக்கு முதுகு வலி இருக்குது, அதனால் கோர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன்.
அப்புறம் உன்ன மாதிரியே என் வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், ஒரு லூசு பையன். அவனே இந்த மாதிரி ஏதாவது பேசினா பேசிட்டே இருப்பான். என்னடா டைம் பாக்குறேன்னு கேளு. எங்கே ஏன் டைம் பார்க்குறேன்? வீட்டுக்கு போனோம். எங்கே இருக்கும் வீடு? டிப்போக்கு அந்த பக்கம். டிப்போக்கு அந்த பக்கம். நடந்து போகிற? டியூஷன் இருக்கா? எத்தனை படிக்கிற? எத்தனை படிக்கிற? 9th படிக்கிற? சரி, நானும் 9th படிச்சேன். நான் 9th படிச்சேன்டா. மச்சான் இப்ப நீ என்ன பண்றனா அங்க வராருல அவரை நிறுத்தி சிம்பு வாய்ஸ் வந்து யாரு பெஸ்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒரு நிமிஷம். எங்க 2 பேருக்கும் ஒரு டவுட்டு, யாரு நல்லா சிம்பு வாய்ஸ் பேசுவா அப்படின்னு. சிம்பு தெரியும்ல உங்களுக்கு, எஸ்டிஆர். யாரு நல்லா சிம்பு வாய்ஸ் பேசுவா அப்படின்னு ஒரு டவுட்டு. நான் 2 பேரும் பேசி காட்டுறோம், நீ யார் நல்லா பேசுவான்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். ஓ பண்ணக்கோங்க அட்ரா நல்லா இல்லை பாருங்க. நான் பேசுகிறேன். என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியுமா? நாட்டுல எத்தனை பேர் நல்லா காவேரியில இருந்து தண்ணி தரல தெரியுமா? கர்நாடகா. எனக்குங்க ரெட் கார்டு. உனக்கு தாங்க ரெட் கார்டு, எனக்கு எல்லோ கார்டு. சொல்லுங்கடா என்ன பண்ணோன்னு. அவர்கிட்ட போயிட்டு ஆனா ஒரே ஒரு செகண்ட் நான் பிஸியா இருக்கீங்களான்னு கேளு. ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேளு. ப்ரோ பிஸியா ப்ரோ? பிஸியா? ஒரு ஹெல்ப் ப்ரோ. போனை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணு, அந்த போட்டோ ஓப்பன் பண்ணு. அவர்கிட்ட அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமான்னு கேளு. ப்ரோ இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமா ப்ரோ? சிரிக்காம சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ என் காலேஜ் பண்ணு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி ப்ரோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்ல கால் பண்ணி. நம்பரா? என் பொண்ணு கால் பண்ணாரா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அவர் பேர் கேளு. உங்க பேர் ப்ரோ? பாலாஜியா ப்ரோ? கால் பண்ணி சொல்றேன் ப்ரோ, கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. ஹலோ ஹலோ, என்ன பண்ற? உனக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ற? நானும் பின்னாடி உட்காந்துருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நீ கால் போடு. ஹலோ ஹலோ பாலாஜியா ப்ரோ? ப்ரோ அன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசினேனே ப்ரோ. எப்படி ப்ரோ அன்னைக்கு பேசினோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க? செட் ஆகல ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. வேணான்னு சொல்லிடுச்சு ப்ரோ. ஒரு வாட்டி தான் சொன்னேன், அதுக்கே அதெல்லாம் முடியாது, என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டா ப்ரோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ நான் பேசுறது? சாவ போகிறேன் ப்ரோ. உங்க கூட சேர்ந்து சாவலான்னு பார்த்தா கம்பெனி கொடுக்கணும் அவ்வளோதானே. பசங்களுக்குள்ள கம்பெனி கொடுக்கறது பெரிய விஷயமா என்ன? சாவ விடாம கொஞ்ச நேரம் பேசி உங்களை கூட்டு வந்துருவேன். கூட கூட்டு போனீங்கன்னா அங்கே இருந்திருந்தா நான் இங்கேல இருக்கேன். சரி ப்ரோ, வேற பொண்ணை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் ப்ரோ. சரி ரைட்டு, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ.